ரத்தினவாணி சமுதாய வானொலி வழங்கும் காற்றில் மிதந்து வரும் கணிதம். காற்றில் மிதந்து வரும் கணிதம் இந்திய அரசு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் ஓர் அங்கமான தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பியல் குழுமத்தின் ஆக்கம் ஊக்கம் ஆதரவுடன் ரத்தினவாணி சமுதாய வானொலி தயாரித்து வழங்கும் காற்றில் மிதந்து வரும் கணிதம். காற்றில் மிதந்து வரும் கணிதம். நேயர்கள் இன்று கேட்க இருப்பது நாடகம் நட்டக்கணக்கு நாராயணன். யோ, மாடு வாங்கினா மட்டும் பத்தாது, அதுக்கு தீவனம் வாங்கி போடணும். மாடு கத்திட்டு இருக்கு பாரு, போய் தீவனம் வாங்கிட்டு வா போ. அடி ஏண்டி எல்லா இடத்துல காலங்காத்தால காதுகிட்ட வந்து கபடி விளையாண்டு இருக்க? எட்டி குறுக்கு மேல ஒரு மிதி மிதிச்சுன்னா பாத்துக்கோ. யோ, நீ செஞ்ச காரியத்துக்கு உங்ககிட்ட விளையாடிட்டு இருக்காங்க பாரு, எழுந்து போய் தீவனம் வாங்கிட்டு வாயா. அண்ணா அண்ணா, என்னண்ணே மாடு கத்திட்டு இருக்கு? மாடுக்கு தண்ணி வச்சியா இல்லையா? அதான் மாட்டுக்கு வச்ச கள்ளி தண்ணிய மாடு மாதிரி மடக்கு மடக்குன்னு குடிச்சிட்டு இருக்கேன், மானங்கெட்ட பயலே. அண்ணே, காலங்காத்தால என்ன புகழ்றது போதும், போய் அண்ணனை எழுப்பி விடுங்க போங்க. நீயே போய் எழுப்பிக்கிட்ட உங்க அண்ணனை. சரி சரி அண்ணே, எங்க அண்ணனை போய் நானே எழுப்பிக்கிறேன். நீங்க சட்டு பண்ணு போயிட்டு ஒரு டம்ளர் பாதாம்பாலை சூடா கொண்டு வாங்க. டேய், உன்னை எவ்வளவு திட்டினாலும் சொரணியே இருக்காதாடா. அண்ணே, என்ன நீ பேசுறீங்க? நீங்க சமைக்கிற சாப்பாடை தானே சாப்பிடுறேன், அப்புறம் எப்படி எனக்கு சொரணம் இருக்கும்? ஏண்டா, என் வீட்லயே தின்னுட்டு என்னையே எகத்தாலும் பேசுறியாடா நாயே. அண்ணே, சும்மா கத்திட்டு இருக்காதீங்க, போய் முதல்ல வேலையை பாருங்க. அப்படியே அந்த பாதாம்பழம் மறக்காம எடுத்துட்டு வந்துருக்க. நீ மானகிட்ட பையில எவ்வளவு சொன்னாலும் திருந்தவே மாட்டேங்கிறான் பாரு. அண்ணே அண்ணே, எந்திருண்ணே. அண்ணியே காலங்காத்தால எப்படி கத்திட்டு இருக்குது? அட சீக்கிரமா எந்திருண்ணே. என்னண்ணே? அட வெள்ளிக்கிழமை அதுமா காலங்காத்தால மூஞ்சில முழிச்சிருக்கேன். சும்மாவே நான் 4 பக்கம் ஏமாறுவேன், இதுல மூஞ்சில வேற முழிச்சிட்டேனா இன்னைக்கு விளங்கின மாதிரிதான். அண்ணே, உங்களுக்கு அன்னைக்கு வேற வேலையே இல்லை, சும்மா என்ன போட்டு திட்டிகிட்டே இருக்குது, உங்களுக்கு வேலையா போச்சு. சரி சரி, அண்ணி எதுக்குன்னு எவ்வளவு கோவமா இருக்காங்க? அட காலங்காத்தாலே உயிரை வாங்கிட்டு இருக்கா. ஏதோ மாட்டுக்கு தீவனம் வாங்கணுமாமா, அதுக்கு போய் காதுகிட்ட வல்லு வல்லுன்னு கத்திட்டே இருக்கா. அண்ணே, அவங்க சொல்றதும் கரெக்ட் தானே. ஒரு மாடு வாங்கணும், அதுக்கு தீவனம் வாங்க வேணாமா? அதுவே சீக்கு வந்த மாடு இப்போவோ போன்னு இழுத்துட்டு கிடக்குது. ஏதாவது தீவனத்தை போட்டு உடம்ப தேத்தி விடுவோண்ணே. சரி வா, இனி எப்படி இருந்தாலும் அவ தூங்கிட மாட்டா, அப்படியே கையோட போய் அதை வாங்கிட்டு தரலாம். அண்ணே, அதுவும் சரிதானே. இன்னைக்கு வேற வெள்ளிக்கிழமை, அண்ணி சாம்பார் வடை பாயசத்தோட சாப்பாடு போட்டிருப்பாங்க, வாய்க்கு ருசியா இருக்கும். இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் சாம்பார் ஊத்தி சாப்பிடலாம். ஏன்டா பல்லு விளக்காம காலங்காத்தால பொய்யா பேசிட்டு இருக்கிற? இத்தனை வருஷமா உங்க அண்ணி சோறு தானே தின்னுட்டு இருக்கேன், எனக்கு தெரியாதா அவ சோறு எப்படி இருக்குன்னு? தின்னு தின்னு நாக்கே செத்து போச்சுடா. அண்ணே, உங்களுக்கு பிடிக்கலன்னா விடுங்கண்ணே, உங்களுக்கு சேர்த்து மொத்தமா நானே சாப்பிட்டுக்கிறேன். ஆட இறா நாய, நான் போய் கிளம்பிட்டு வந்துடுறேன். ஆகட்டுண்ணே ஆகட்டுண்ணே. சரி, நீங்க சீக்கிரம் போய் கிளம்பிட்டு வாங்க, நான் அந்த பாதாம்பழம் உட்காந்து குடிச்சிட்டு இருக்கேன். டே நாயே, சோறு கண்டாடலாம் சுந்தராபுரம் உட்காந்துருவேன் நீயே. சரி குடிச்சு தொலை, நான் போய் வந்துடுறேன். அண்ணே அண்ணே, அந்த பாதாம்பால் இன்னும் வரவே இல்லைண்ணே. இந்தா எடுத்து குடி. அப்படியே உங்க அண்ணனை கூட்டிட்டு போய் அந்த தீவனத்தை மட்டும் வாங்கிட்டு வந்து போட்டிருப்பா. ஆனா அவ்வளவுதானே அண்ணே, இது ரொம்ப சின்ன வேலையாச்சே, இதை நானே பாத்துக்கிறேன். சரி சரி, நீங்க அந்த வடை பாயசத்தோட சாப்பாடு ரெடி பண்ணி வைங்க. அப்படியே அந்த வாழையில ரொம்ப ரொம்ப முக்கியம், நீ அது இருந்தா தான் நான் சாப்பிடுவேன், தெரியுமில? ஏ வா போலாம். அண்ணே, இந்த வந்துட்டேண்ணே. ஏ அந்த வண்டியை ஒரு கை பிடி, அப்படியே கீழே இறக்கலாம். அண்ணே ரெடிண்ணே, வண்டியை பிடிச்சிட்டேன். அப்படியே வண்டியை பூ போல 10 நாப்ல இறக்குங்க. அப்படியே மெதுவா தள்ளுறா. டேய் நாசமா போனவனே, வண்டி ஏன்டா கீழே தள்ளி விட்ட? அண்ணே, கீழே ஒரு 8 கிடந்துச்சுண்ணே, அதை எடுக்கலான்னு கீழே குடிச்சேன். எதிர்த்து பார்க்க இப்படி வண்டியை கவுத்து போட்டு வச்சிருக்கேனே. அண்ணே போனேன், உனக்கு ஒண்ணுமே தெரியல, சரியா லூசுண்ணே நீ. ஏன்டா நாயே, வண்டி தள்ளி விட்டது இல்லாம என்ன லூசுன்னு வேற சொல்றியா நீயே? அண்ணே அண்ணே, உங்களை லூசுன்னு சொல்லணும், வண்டியை நீங்க லூசா பிடிச்சிட்டீங்கன்னு சொன்னேன், நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க. நல்லா சமாளிக்குது பாரு நாய். அண்ணே தேங்க்ஸ் அண்ணே. டேய் நாயே, பல்ல கட்டினது போதும், வண்டியில இருந்து உட்கார்றா. அண்ணே, நான் ஏறி 1/2 மணி நேரம் ஆச்சுண்ணே, நீங்க வண்டி எடுங்க போகலாம்.
கையா ஓ கையா ஓ மஞ்சி ஓ நெஞ்சி ஓ கையா ஓ கையா. டேய் நாயே, காது கிளியிற மாதிரி ஏன்டா கத்துற? கம்முனி போறையால செவுல 2 அப்பா போறதா? அண்ணே நான் பெரிய பாடகனாகிறது உங்களுக்கு சுத்தமா பிடிக்கல அப்படித்தானே? டேய் நாயே, நீ பாடகனா? நீ பாடுறதை கேட்டா நம்ம ஊர் போன எந்திரிச்சு பக்கத்து ஊர்ல போய் படுத்திருந்தா. டேய் அண்ணே அப்ப நான் அந்த பாட்டு போட்டியில ஜெயிச்சு 40 லட்ச ரூபா வீடு வாங்குறதுல உங்களுக்கு பொறுக்கல. அப்புறம் வீடு வாங்கினதுக்கு அப்புறம் என்கிட்ட வந்து எனக்கு அந்த ரூமை கொடு எனக்கு இந்த ரூமை கொடுலாம் கேட்க கூடாது பாத்துக்கங்க. டேய் நாயே, இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசின வாயில கெட்ட கெட்ட வார்த்தை வந்துரும், சொல்லிட்டேன். அண்ணே என்னண்ணே இப்படி சொல்ற? டேய் வண்டி ஆட்டாதரா, வண்டி கொடசாயுதுரா. அண்ணே இருக்கீங்களா இல்ல போய் சேர்ந்துட்டீங்களா? கேக்குறான் பாரு கேனத்தனமா கேள்வி. நானே தலையில அடிபட்டு வீங்கிட்டு கிடக்குறேன். அண்ணே என்னண்ணே தலையில லைட்டா புடைச்சிருக்குது? என்னடா சொல்ற, ரொம்பவா வீங்கி இருக்கு? அதெல்லாம் பெருசா ஒண்ணுமே இல்லண்ணே, சும்மா பனியார் சைஸ்ல வீங்கி இருக்கு அவ்வளவுதான். இனி வேணா நம்ம வண்டி கண்ணாடில அப்படியே லைட்டா எட்டி பாரு. டேய் வண்டியில பாதி சாமானத்தையே காணண்டா. அண்ணே வண்டி ஒண்ணு அப்படிலாம் ஒண்ணு உடையலண்ணே, சும்மா 2 வீல் மட்டும் கழண்டிக்கிட்ட போயிருச்சு, தேடி கண்டுபிடிச்சிடலாம். டேய் இருக்கிறதே 2 வீல் தான்டா வெண்ண. அண்ணே 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 அங்க பாருண்ணே, அதுல ஒரு வீலாட்டு ஓடி போகுது, ஓடி போய் சீக்கிரம் போய் புண்ணாங்க. என்றா நான் பாத்துட்டு இருக்க, ஓடி போய் புடுறா. சரி சரி சரிண்ணே நான் போய் வீல பிடிக்கிறேன், நீ வண்டியை பொத்துனாப்புல இல்லையே அப்படியே மெக்கானிக் ஷாப் கொண்டு வா, என்னன்னு பாத்துட்டு வந்துருவான். காலங்காத்தால உன் மூஞ்சில முழிச்சம் பாத்தியா? முதல் வேலையே ஆக்சிடென்டா போச்சு. மிச்ச பொழுது எப்படி தீருமோ? வீட்டுக்கு உயிரோட போய் சேர்ந்துருவோமா? போயிருவீங்க கூடிய சீக்கிரமே போயிருவீங்கண்ணே. எங்கடா நாயே, பரலோகத்துக்கா இல்ல பாதாளத்துக்கா? அண்ணே வீட்டுக்கு போயிடலாம்னு சொன்னே. சரி சரி, இந்த வண்டியை ஒரு கைப்பிடி, அப்படியே மெக்கானிக் சைட்டு போய் வண்டியை ஒட்ட வச்சுட்டு மாட்டுக்கு தீவனம் வாங்கிட்டு வரலாம். பாவம் அது வேற பசியில கிடக்குது. ஆமாண்ணே சீக்கிரம் வீட்டுக்கு போகலாம், எனக்கு கூட பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்டா நாயே, நானே மாட்டுக்கு தீவனம் வாங்க முடியாமன்னு இருக்கேன், இதுல நீ திங்கிறத பத்தி நீ பேசிட்டு இருக்கிற தீவட்டி பயல. அண்ணே சீக்கிரம் வா, அங்க பாரு ஒரு மெக்கானிக் ஷாப் வந்துருச்சு, போய் அவன்கிட்ட வேலையை பார்த்துட்டு போகலாம். டேய் தப்பிச்சிட்டடா. அண்ணே என்னண்ணே இந்த வண்டி ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு கொஞ்சம் பாருங்க. என்ன அண்ணாச்சி, பார்த்தா புது வண்டி மாதிரி இருக்கு. அக்கு வேற ஆணி வேற பேசி கொண்டு வந்திருக்கிறீரு, இங்கேயே கொண்டு போய் விட்டீரு. வண்டி ஓவர்லோடு இழுக்குமான்னு இந்த மண்டையை வச்சு இழுத்து பார்த்தேன், வண்டி பாட்டா போயிடுச்சு. இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். சும்மா ஒரு 5000 செலவாகும். என்ன பணம் வச்சிருக்கிறீரா? ஏய் யார பார்த்து என்ன கேள்வி கேட்ட? உன் பணத்துக்கு என் பணத்துக்கு சோடி போட்டுக்கலாமா? சோடி அண்ணே அண்ணி இருக்கும்போது எதுக்குடே வேற ஜோடி? அப்படியே அண்ணியை மாத்திரம் இருந்தாலும் நாளைக்கு மாத்துங்க. அட ஏன்டா இப்படி சொல்ற? அட என்னண்ணே பேசுற? அண்ணி தான் இன்னைக்கு வட பாயசத்தோட சாப்பாடு வர்றேன்னு சொல்லியிருக்கேன். நீ பேசாம டப்பு ஜோடி பார்த்துட்டு போயிட்டா எனக்கு சாப்பாடு யார் போடுவா? அட அருவி கட்டவனே, எப்ப பார்த்தாலும் சாப்பாடு அலையாதரா. யோ மெக்கானிக்கு, வண்டியை கொஞ்சம் சீக்கிரமா ரெடி பண்ணி குடியா. இல்லை பத்திராம அப்படி போய் உட்காரும், நான் வேலையை முடிச்சுட்டு கூப்பிடுறேன். அண்ணே என்னண்ணே அடிக்கிற வெயில எப்படி உட்கார வச்சுட்டாங்க? எனக்கு வேற பசி வயிற்று கிள்ளுதுண்ணே. டேய் கரிச்சட்டி தலையா, இப்பதானே உன்னை திட்டினேன், மறுபடியும் சோறுன்னு அலையற. இல்லை வண்டி ரெடி ஆயிடுச்சியா? அங்க என்ன வெட்டி போச்சு, சீக்கிரம் வந்து எடுத்துட்டு போவீரா? தம்பி பணம் எம்புட்டாச்சு? இல்லை பணம் 4800 ஆச்சு, சீக்கிரம் காசு கொடும், அடுத்த வண்டிக்கு வேலை இருக்குது. அண்ணே சட்டு புட்டுன்னு காசை கொடுத்துருவானே, தீவனத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு போவோம், போய் பந்தியில உட்காந்து தொந்தின போவேனாமா? ஆமாண்டா எனக்கு லைட்டா பசிக்குது, வா சீக்கிரம் போயிடலாம். அண்ணே இந்த வண்டியை ரெடி பண்றதுக்கு 4800 ரூபாயா? நம்மளை ஏமாத்திட்டான்னு நினைக்கிறேண்ணே. என்றா சொல்ற? ஆனா ஆமாண்ணே எனக்கு அப்படிதான் தோணுது. நீ முதல்ல அந்த பில்லை கொடுக்க பாப்போம். இந்தாடா பில்லு, பார்த்து என்னத்த கிழிக்க போற? அண்ணே ஏன்டா உங்க அண்ணி மாதிரி காதுகிட்டே வந்து கத்துற? அண்ணே 2 வீலுக்கு 2500 ரூபாண்ணே, சைலன்சருக்கு 1200 ரூபா, அப்புறம் முன்னாடி இருக்குல்ல அந்த லைட்டு, அதானே இந்த லைட்டு, இதுக்கு வந்து 600 ரூபா, மொத்தம் 4300 ரூபா தானே ஆகுது. இவ்வளவு தெளிவா இருந்தா அந்த பையன் நம்மள 500 ரூபா ஏமாத்திட்டானே. வழக்கம் போல இவனு நம்மளை ஏமாத்திட்டானா? எவனையும் நீ நம்ப கூடாதுடா, நம்மளே நீ கணக்கு போட கத்துக்கணும். அண்ணே இப்ப தீவனம் வாங்க போறோம்ல, அங்கேயாவது கொஞ்சம் ஏமாறாம வானே. வாடா டே, அங்க வந்து என் திறமைய பாடுறா நீ. வாணே உள்ள வாணே, என்னண்ணே வேணும்? புண்ணாக்கு. யாரப்பாத்திரா புண்ணாக்குங்கிற? அடிச்சான்னு பார்த்துக்கோயேன், அமுங்கிருவ. அண்ணே உங்களை சொல்லலண்ணே, புண்ணாக்கு கொடுங்கன்னு சொன்னேன், நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. அதான பார்த்தேன், வந்தமா வியாபாரத்தை பார்த்தோமான்னு இருக்கணும். அதை விடுன, அவன் இப்படிதான் பேசிட்டே இருப்பான் லூசு பையன். நீங்க புண்ணா கேவலான்னு சொல்லுண்ணே. கிலோ 17 ரூபாப்பா. நமக்கு ஒரு 10 கிலோ வேணுண்ணே, கொஞ்சம் சீக்கிரம் எடுத்து கொடுண்ணே. இந்தாப்பா 10 கிலோக்கு 200 ரூபாய் கொடு. 1 கிலோ 17, 10 கிலோ 170. நீ என்னப்பா 200 கேட்கற? எப்படி 200 ஆச்சு? ஒரு நிமிஷம்ண்ணே. அட ஆமாண்ணே 170 தான் இது, நான் தான் தெரியாம 200ன்னுட்டேன். யோ கடைக்காரா, யாரை ஏமாத்த பாக்குற? எங்க ஊர்லயே எங்க அண்ணன் மாதிரி யாரும் கணக்கு போட முடியாது தெரியுமில, அவரே நீ ஏமாத்த பாக்குறியா?
டே வாயை மூடிட்டு கம்முடுறா. அவன் எங்காச்சும் நம்ம ஊர் பக்கம் வந்துட்டானா அப்புறம் நம்ம பொழப்பு நாறிடும். வாயை மூடிட்டுறா டே. அண்ணே நான் கூட ஊருக்குள்ள உங்களை எல்லாரும் பேசுறத பார்த்து ஒண்ணுமே தெரியாத ஆளு நினைச்சிட்டேனே. ஆனா இவ்வளவு சூப்பரா கடக்க போட்டியானே, எப்படிண்ணே? சரி அண்ணனை புகழ்ந்தது போதும். வாடா மாட்டியா, சீக்கிரம் வீட்டுக்கு போய் சாப்பிடுவோம். பசி வயித்த கிள்ளுது. ஆமாண்ணே எனக்கு அப்படித்தானே இருக்குது. பசிக்குதுன்னா வீட்டில் போய் சோத்த தின்றா. அதுக்கேண்டா கேரட் அள்ளி பாக்கெட்டில் போடுறா? எடுத்து மரியாதையை வெஸ்ட்டு போடா. டே சாப்பாட்டுக்கு பிறந்தவனே, கைய கால வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியாடா? வெளியூருக்கு வந்து அடி வாங்கிட போறோம்டா. வாடா வீட்டுக்கே போய் சாப்பிடுவோம். அண்ணி 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 சாப்பிடுற நேரத்துல கரெக்டா வந்துடுறான் பாரு, எப்படிதான் கண்டுபிடிப்பானோ. ஏண்டி புண்ணாக்கு? என்னது? அட மாட்டுக்கு வாங்கின புண்ணாக்க சொன்ன காமாச்சி, உன்னை இல்ல. மாடு எவ்வளவு நேரம் பசியா இருக்கும், போய் அதுக்கு தண்ணி காட்டிட்டு வாப்போ. அண்ணி அண்ணி மாட்டுக்கு தண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு போங்க அண்ணி. ஏண்டி காமாச்சி, முதல்ல அந்த பசு மாட்டுக்கு வச்சுட்டு அப்புறம் இந்த எரு மாட்டுக்கு வை போ. சரி வாங்க எல்லாரும் சாப்பிட போலாம். அண்ணி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு அண்ணன் இருக்காருல, அண்ணன் நீ புண்ணாக்கு கடையில ஏமாறாம வந்துட்டாரு. அப்படியே அந்த கூட்டை கொஞ்சம் அள்ளி வைங்க. அப்படியா? அட ஆமா அண்ணி, அந்த கடையில 500 ரூபாயை சேமிச்சிட்டாரு. அண்ணி அண்ணி அப்படியே அந்த அப்பளத்தை எடுத்து வைங்க. அட என்னடா சொல்ற, உங்க அண்ணன் ஏமாறாமன்ட்டாரா? அண்ணி அட நெச்சமாத்தான் அண்ணி. சரி சட்டு புட்டு அந்த பாயசத்தை எடுத்து ஊத்துங்க. அட என்னடி ஒரு மனுஷன் எல்லா நேரமும் ஏமாறுவாங்க? லூசு மாதிரி பேசிட்டு இருக்க. அண்ணே அந்த மெக்கானிக் ஷாப்ல ஏமாந்தீங்கல்ல, அதையும் அப்படியே சொல்லிருக்கண்ணே. அட கரிச்சட்டி வாயா, உளறிட்டானே. அதான பார்த்த, இந்த ஆளாவது ஏமாறாம வரதாவது. கூறு கெட்ட மனசா, உனக்கெல்லாம் சோறு ஒரு கேடா. போய் மாட்டுக்கு வச்சிருக்கிற புண்ணாக்க எடுத்து தின்னி, அப்பயாவது உனக்கு புத்தி வருதான்னு பாக்கலாம். ரத்தினவாணி சமுதாய வானொலி வழங்கும் காற்றில் மிதந்து வரும் கணிதம். அனைவருக்கும் வணக்கம். காற்றில் மிதந்து வரும் கணிதம் பகுதியில் இன்னைக்கு நட்டக்கணக்கு நாராயணன் அவர்கள் வந்துட்டு எந்தெந்த விஷயங்களை ஏமாந்தாரு, அவருக்கு கணிதம் தெரியாதனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் அவர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றத வந்து நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கும் நம்ம அந்த விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, முன்னாடி இருந்தே அவர் வந்து மாடு வாங்குறதுல இருந்து நிறைய விஷயங்களை வந்து ஏமாந்துருக்காரு. அதுக்கப்புறம் வந்து வண்டி வாங்கும் போது ஒரு 20,000 ரூபாய் வந்து ஏமாந்தாரு. அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் அந்த வண்டியோட டயர்லாம் வந்து அவர் கொஞ்சம் லூஸ் ஆக்கி விட்டார் அந்த கடைக்காரர். அதனால இன்னைக்கு வந்து அவரோட வண்டி போய் கீழே விழுந்து டயர்லாம் உடஞ்சிருச்சு. டயர் உடஞ்சனால பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு ஒரு மெக்கானிக்கல் ஷாப்பில் போய் சரி பண்ண கொடுத்துருக்காரு. நம்மளே சரி பண்ண முடியாதுல ஒரு வண்டியை. ஸோ அவர் வந்து சரி பண்ண கொடுத்தப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 4,300 ரூபா வந்து பில் வந்திருக்கு. பட் அவங்க எல்லாரும் சேர்ந்து அவர்கிட்ட வந்து 4,800 ரூபாய், மொத்தம் 500 ரூபாய் வந்து எக்ஸ்ட்ரா வாங்கிட்டாங்க. 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்துட்டு அவர் அந்த இடத்துல வந்து ஏமாந்துட்டு வந்திருக்காரு. முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா மாடு வாங்கினதுலேருந்து அப்புறம் வண்டி வாங்கினது அப்புறம் கடைக்கு போகிறது ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் வந்து அவர் ஏமாந்துட்டு தான் இருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் மாட்டுக்கு தீவனம் வாங்க போன இடத்துல வந்து 1 கிலோ 17 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. மொத்தம் வந்து அவங்க 10 கிலோ வாங்கினாங்க தீவனம். 1 கிலோ 17 ரூபா அப்படின்னா 10 கிலோ வந்துட்டு எவ்வளோ வரும்? 10 × 17 170 ரூபா வந்து மொத்தம் வரும். கடைக்காரன் வந்து 200 ரூபாய் வந்து ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது இவர் வந்து கணக்கு போட்டாரு. 10 × 17 வந்து 170 தானே, நீ என்ன 200 ரூபாய் என்கிட்ட கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த 10 கிலோ தீவனத்துக்கான பணத்தை மட்டும் கடைக்காரர்கிட்ட வந்து கொடுத்துட்டு வந்தாரு. மொத்தம் 10 கிலோ தீவனத்துக்கான பணம் வந்து 170 ரூபா. ஸோ 170 ரூபாயை மட்டும் கடைக்காரர்கிட்ட கொடுத்துட்டு அவர் வந்து அங்கே ஏமாறாம வந்தாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் கடையில் வந்து 500 ரூபாய், அதாவது மெக்கானிக்கல் ஷாப்ல வந்து 500 ரூபாய் ஏமாந்துருக்காரு. அந்த இடத்துல அவர் வந்து இந்த மாதிரி யோசிச்சிருந்தாரு அப்படின்னா, அதாவது சரி பண்றதுக்கு வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்குறதுக்கு எவ்வளோ பணம் ஆச்சு, அதுக்கப்புறம் வந்து அந்த சர்வீஸ் சார்ஜ் எவ்வளோ ஆச்சு, இதெல்லாம் வந்து அவர் அங்கேயே வந்து கணக்கு போட்டிருந்தாரு அப்படின்னா அவருக்கு 500 ரூபாய் வந்து லாஸ் ஆயிருக்காது. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் ஏமாந்துட்டு
ஏமாந்துட்டு வரனால தான் நம்மளோட நாராயணனுக்கு வந்து நட்டக்கணக்கு நாராயணன் அப்படின்ற ஒரு பேரே வந்தது. அவர் பெருசா பிஸ்னஸ் பண்ணியோ இல்லை வந்துட்டு மற்ற விதத்துல வந்து லாஸ் ஆகியோ வந்து அவருக்கு வந்து அந்த பேர் வரல. ஒரு சின்ன சின்ன விஷயம், கடைக்கு போகும்போது ஏமாந்துட்டு வர 10 ரூபாயிலேருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு மெக்கானிக்கல் ஷாப்ல கடைக்கு போகும்போது அவர் வந்து 10 ரூபாய் ஏமாந்தாரு. அதுக்கப்புறம் மாடு வாங்கும்போது ஒரு 2000 ரூபாய் ஏமாந்தாரு. அதுக்கப்புறம் வண்டி வாங்கும்போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு 20,000 ரூபாய் பக்கம் அவர் ஏமாந்துட்டாரு. இன்னைக்கு மெக்கானிக்கல் ஷாப்ல போய் ஒரு 500 ரூபாய் ஏமாந்தாரு. அதுக்கப்புறம் இடையில வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கினதுல வந்து ஒரு சில பணங்கள் வந்து அவர் ஏமாந்துறாரு. இந்த மாதிரி கண்டினியூஸா ஒவ்வொரு விஷயத்திலயும் ஏமாந்துட்டு வர்றதாலையும் தன்னோட அறியாமை வந்து வெளிப்படுத்திட்டே இருக்கனாலையும் தான் அவரை வந்து நட்டக்கணக்கு நாராயணன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கூப்பிட ஆரம்பிச்சாங்க. ஒரு சின்ன விஷயம், நம்மளோட வாழ்க்கையில வந்து கணக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்ல, நம்ம வந்து கணிதத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னா நம்ம என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு வந்து நம்மளோட நட்டக்கணக்கு நாராயணன் அவர்களை சொல்லலாம். அவர் வந்துட்டு ஏமாந்துட்டே இருக்கும் போது, ஒரு தடவை ஏமாறும் போது கூட அவர் வந்து கணிதத்தோட முக்கியத்துவம் என்னன்னு உணர்ந்து அவரோட வாழ்க்கையில வந்து கணிதத்தை அப்ளை பண்ணணும்னு யோசிக்கல, தொடர்ந்து ஏமாந்துட்டே இருந்தாரு. நம்மளோட இதுலயும் ஒரு சிலர் இப்படிதான் இருப்பாங்க. கடைக்கு போவாங்க, ஒரு 10 பொருள் வாங்குவாங்க. 10 பொருள்ல வந்து ஒவ்வொரு பொருளுக்கான விலை வந்து எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்ப 10 பொருளுக்கும் சேர்த்து எவ்வளவு ஆச்சு, நம்ம எவ்வளவு பணம் வந்து கடைக்காரர் கிட்ட கொடுக்குறோம், நமக்கு வந்து கடைக்காரர் எவ்வளவு பணம் திருப்பி கொடுக்குறாரு அப்படிங்கறது எல்லாமே வந்து நம்ம கரெக்டா பாத்துக்கணும். ஒரு பொருள் வந்து எல்லா பொருளும் ஒரே விலையில இருக்காது, ஒவ்வொரு பொருள் ஒவ்வொரு விலையில இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம பொறுமையா இது பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம கூட்டல்ல வந்து கொஞ்சம் நல்லா இதா இருந்தோம் அப்படின்னா ஒவ்வொரு பொருளுக்கான விலையை வந்து நம்ம டக்குன்னு கூட்டி அவங்களுக்கு வந்து எவ்வளவு பணம் கொடுக்கணும் அப்படிங்கறத வந்து நம்மளே பார்த்து கொடுத்துட்டு நம்மளோட மீத பணம் எவ்வளவு வரும் அப்படிங்கறதையும் பார்த்து வாங்கிட்டு வரலாம். ஆனா நம்ம இது எதுவுமே செய்யாம ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு கடைக்காரர் கணக்கு போட்டு கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம இருக்கோம். ஒரு சில டைம் வந்து ஒரு சிலர் வந்து கரெக்டா போட்டு கொடுத்துருவாங்க, ஆனா ஒரு சிலர் வந்து அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. நம்மளோட அவங்களோட லாபத்துக்காக நம்மளை வந்து ஏமாத்தணும் அப்படிங்கறத வந்து பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு லாபம் எப்படி முக்கியமோ அதே மாதிரி ஏமாறாம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் நமக்கு முக்கியம். இதை வந்து நம்மளோட நட்டக்கணக்கு நாராயணன் அவர்கள் வந்து லைஃப்ல அப்ளை பண்ணியிருந்தாரு. யார்கிட்டயும் ஏமாறக்கூடாது, ஒவ்வொரு தடவையும் ஏமாறும் போதும் அடுத்த தடவை நான் ஏமாறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சமாவது திருந்திருந்தாரு அப்படின்னா கண்டிப்பா இந்த இடத்துல அவருக்கு வந்து பெரிய பெரிய லாஸ் வந்து ஆயிக்கிட்டே இருக்காது. ஒரு 10 ரூபா 2000 ரூபாய், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 20,000 ரூபாய், இப்போ ஒரு 500 ரூபாய், இதுல என்ன ஒரு பெரிய லாஸ்? மொத்தம் வந்துட்டு பாத்தீங்கன்னா 10, 2000 ரூபாய், 20,000 ரூபாய், 500 ரூபாய் அப்படிங்கும் போது ஒரு 22,510 ரூபா தான் ஆச்சு. இதுல வந்து உங்களுக்கு என்ன பெரிய லாஸ் அப்படிலாம் வந்துட்டு நீங்க கேட்க முடியாது. நம்ம வந்து ஒவ்வொரு பணமும் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம், அதுக்கு பின்னாடி வந்து எவ்வளவு கஷ்டம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தும் நம்ம வந்து அது ஏமாறுறோம். ஒரு இடத்துல வந்து நம்ம ஏமாறும் போது தெரியாது இந்த இடத்துல நம்ம ஏமாற போறோம் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். நம்ம இவ்வளவு பணம் ஏமாந்துருக்கோம், நம்மள வந்து அவங்க ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொன்னது நமக்கு பணம் போறது கூட பெரிய விஷயமா இருக்காது. அந்த இடத்துல நமக்கு கணிதம் தெரியாத ஒரு காரணத்தினால நம்மள வந்து ஒருத்தவங்க ஏமாத்திட்டாங்களே அப்படிங்கறத ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா, ரொம்ப கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயமா, நமக்கு வருத்தம் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அப்போ நம்ம கணிதம் தெரியாம ஏமாந்துட்டோமே அப்படின்னு யோசிக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். பிகாஸ் நம்ம சின்ன வயசுல இருந்து, அதாவது எல்கேஜி போகும்போது ஒரு கூட்டல் கணக்கு வந்து சொல்லி கொடுப்பாங்க. 10 கூட்டல் 5 அப்படின்னா 10 வந்து மனசுல வச்சுக்கணும், 5 வந்து நம்ம விரல்கள்ல வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு 10க்கு அப்புறம் 11, 12, 13, 14, 15 இந்த மாதிரி நமக்கு வந்து சொல்லி கொடுப்பாங்க. இந்த மாதிரி நம்ம கத்துக்கிறோம். கணிதம் வந்து நம்மளோட வாழ்க்கையில ரொம்ப சின்ன வயசுல, அதாவது நம்ம வந்து ஒரு எல்கேஜி போறோம், ஃப்ரீ கேஜி போறோம், அந்த இடத்துலயே வந்து கணிதம் அந்த எண்கள் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது. இந்த இந்தியாவுக்கு வந்து பூஜ்ஜியத்தை கண்டுபிடிச்சு கொடுத்ததே நம்மளோட இந்தியர்கள் தான். இது எல்லாமே நமக்கு தெரியும். கணிதத்துல வந்து நம்ம இந்தியர்கள் வந்து எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவங்களா இருக்காங்க, இவங்களுக்கு வந்து எவ்வளோ இந்த மாதிரி சின்ன வயசுல இருந்தே நம்ம வந்து கணிதத்தை கத்துக்கிறோம். அதுக்கப்புறம் பெருசானதுக்கு அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த சின்ன வயசுல நம்ம கத்துக்கிட்ட 10 கூட்டல் 5 அதை வந்து நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்ண முடியாம நிறைய இடங்கள்ல வந்து ஏமாந்து தோத்து போறவங்க நம்மளோட நட்டக்கணக்கு நாராயணன் அவர்கள் மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து நம்மளோட வாழ்க்கையில வந்து நடந்துகிட்டே இருக்கு. எப்பவுமே நம்ம வந்து ஏமாறாமலா இருக்க மாட்டோம். கடைக்கு போகும்போது ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய் அந்த மாதிரிலாம் ஏமாறாம இருக்க மாட்டோம்ன்றது வந்து ஒரு கஷ்டமான விஷயம். ஆனா ஏமாறாம இருக்க மாட்டோம்னு சொல்ல முடியாது. ஆனா எப்பவுமே ஏமாந்துட்டு இருக்கிறது வந்து ஒரு கஷ்டமான விஷயம். அதை வந்து நம்மளோட நாராயணன் அவர்களோட வாழ்க்கையில கூட பார்க்கலாம். அதனால அவர் வந்து ஒவ்வொரு தடவையும் ஏமாந்துட்டு வரனால அவருக்கும் அவரோட மனைவிக்கும் வந்து நிறைய பிரச்சனை வருது. நீ எப்பவுமே இப்படிதான் பண்ற, உன்னால வந்துட்டு எப்பவுமே இங்க நஷ்டம் தான் ஆயிட்டு இருக்குன்ற மாதிரி பிரச்சனை பண்றாங்க. அவர் வந்து வேலைக்கு போறாரு, வேலைக்கு போய் சம்பாதிக்கிறாரு, அதுல இருக்கிற பணம் வந்து அவருக்கு அவ்வளோ கிடைக்குது, இவ்வளோ கிடைக்குது. அதுல வந்து அவரு
குடும்பத்தை இது பண்றாரு. அதெல்லாம் போக அவர் வந்து டெய்லியும், அதாவது ஒவ்வொரு இடமும் போற இடத்துல ஒரு வண்டி சரி பண்ண போனாலும் ஒரு வண்டி வாங்க போனாலும் அந்த இடங்கள் எல்லாம் வந்து ஏமாந்துட்டே இருக்காரு. அது வந்து ஏமாந்துட்டே வரனால அவரோட குடும்பத்திலயும் நிறைய பிரச்சனை வருது. வெளியவும் அவரோட பேர் வந்து இந்த மாதிரி மாறிடுது. அப்படிங்கும்போது அவரோட மாத்திக்கிறதுக்கான முயற்சிகளை வந்து கண்டிப்பா ஈடுபடணும். மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதாவது கணிதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கத்துக்கணும். கத்துக்கிட்டு அதை வந்து வாழ்க்கையில அப்ளை பண்ண ஆரம்பிக்கணும். அப்ளை பண்ற ஒவ்வொரு விஷயமும் வந்துட்டு அவருக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கறது வந்து அவர் உணர்ந்துக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே போலாம். முதல்ல அவர் வந்து ஏமாந்தது வந்து ஒரு கடையில பொருள் வாங்கினப்போ 120 ரூபாய்க்கு பொருள் வாங்கிட்டு 130 ரூபா கொடுத்துட்டு வந்தாரு. 200 ரூபாய் கொடுத்து அதுல பேலன்ஸ் வந்து 70 ரூபா வாங்கணும், அதாவது 80 ரூபாய் வாங்கணும் அப்படின்னு தெரியாம 70 ரூபா வாங்கிட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாடு வாங்க போன இடத்துல வந்துட்டு மொத்தம் 1800 ரூபா, அதாவது மாடு வாங்கினது, அதுக்கு வந்துட்டு கயிறு வாங்கினது, அப்புறம் தீவனம் வாங்கினது எல்லாம் சேர்த்து ஒரு 18,000 ரூபாய் வந்துச்சு. 18,000 ரூபாய் கொடுக்கறதுக்கு பதிலாக அவர் வந்து 20,000 ரூபாய் கொடுத்து ஏமாந்துட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு வண்டி வாங்குற இடத்துல போனாங்களா, வண்டி வாங்கும்போது மொத்தமா வண்டியோட இன்சூரன்ஸ் எல்லாமே சேர்த்து அவருக்கு வந்து 30,000 ரூபாய் தான் வந்தது. ஆனா அவங்க வந்து 50,000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே இவரும் வந்து பணத்தை கொடுத்துட்டு வந்துட்டாரு. வேற எதுவும் கேட்கல, வண்டியை வாங்கிட்டு வந்துட்டாரு. மொத்தம் அந்த இடத்துல 30,000 ரூபாய் கொடுக்க வேண்டிய இடத்துல 50,000 ரூபாய் கொடுத்திருக்காரு. மொத்தம் 20,000 ரூபாய் வந்து அவர் ஏமாந்துருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து வண்டி உடஞ்சி போய் அதை சரி பண்ண போன இடத்துல வந்துட்டு 4,300 ரூபா பில்லு, அதுக்கு வந்து 4,800 ரூபாய் கொடுத்துருக்காரு. மொத்தம் 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து அது ஏமாந்துட்டு வந்திருக்காரு. இந்த மாதிரி கண்டினியூஸாக ஒவ்வொரு இடத்துலையும் அவர் வந்து ஏமாந்துட்டே வந்தார். முதல் தடவை அவரோட வாழ்க்கையில் வந்து ஏமாறக்கூடாதுன்னு முடிவெடுத்து இன்னைக்கு வந்து அந்த தீவனம் வாங்கின இடத்துல மாட்டுக்கு வந்து தீவனம் வாங்கின இடத்துல தான் வந்து அவர் பேசியிருக்காரு. இந்த மாதிரி மொத்தம் வந்துட்டு 1 கிலோ தீவனம் வந்து 17 ரூபாய், ஆனால் 10 கிலோ தீவனம் வந்து 170 ரூபா, நீ ஏன் 200 ரூபாய் கேட்குற, 170 ரூபா தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு இடத்துல தான் அவர் பேசி வந்து அந்த பணம் வந்து இது பண்ணியிருக்காரு, ஏமாறாம வந்திருக்காரு. இந்த இடத்துலையும் அவர் ஏமாந்துருந்தார் அப்படின்னா அவர் வந்து ஒரு பெரிய முட்டாள் அப்படின்ற மாதிரி ஆயிருக்கும். பட் இந்த இடத்துல வந்து அவர் ஏமாறதை நிறுத்தி அந்த கால்குலேஷன் கரெக்டாக போட்டு எவ்வளோ பணம் கொடுக்கணும், எவ்வளோ பணம் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிட்டு வந்திருக்காரு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவர் ஏமாறாமல் இருந்திருந்தார் அப்படின்னா அவருக்கு இவ்வளோ கண்டினியூஸாக லாஸ் வந்திருக்காது. ஒவ்வொரு இடத்துலையும் அவர் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் இழந்திருக்க மாட்டார். அவரோட மனைவிக்கும் அவருக்கும் வந்து எந்த பிரச்சனையும் நடந்திருக்காரு. ஸோ மேக்ஸோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, நம்ம வந்து காலையில் நம்ம சமையல் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க, 1 கிலோ அரிசி, அதாவது 1 டம்ளர் அரிசி போட்டாங்க அப்படின்னா அதுக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். அப்போ தான் அந்த அரிசி வந்து வேகும் அப்படிங்கிறது, அதாவது கரெக்டாக அப்போ தான் வந்து அந்த சாப்பாடு வந்து கரெக்டாக வரும், அதில் வந்து சாப்பிடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ நம்மளோட கணிதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம சமைக்கிறதுல இருந்து எல்லா இடங்கள்லயும் வந்து அப்படியே வந்துகிட்டே இருக்கு. இப்போ வந்து நம்ம ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த வீட்டோட இது இருக்கணும், எந்த ஸ்கொயர் ஃபீட்ல வந்து அந்த வீடு இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து அந்த மெஷர்மெண்ட் எல்லாம் எடுத்து அந்த அளவுகள்லாம் எடுத்து தான் நம்ம வந்து வீடு கட்டுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதோட உயரம் எவ்வளோ இருக்கணும், நீளம் எவ்வளோ இருக்கணும், அகலம் எவ்வளோ இருக்கணும், அந்த ரூம் வந்துட்டு எந்தெந்த மாதிரி இருக்கணும், இது எல்லாமே வந்து ஒரு கணிதத்தோட இதுல தான் இருக்கு. அந்த கணிதம் வச்சுதான் நம்ம வந்து இதெல்லாம் செய்யறோம். இந்த மாதிரி தொடர்ந்து மேக்ஸ் எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதோட முக்கியத்துவம் வந்து நமக்கு மட்டும் இல்ல எல்லாத்துக்கும் புரிய வருது. இந்த மாதிரி சமையல் செய்யறதுல ஆரம்பிச்சு ஒரு வீடு கட்டுறது, நம்ம வெளியே போய் ஒரு பொருள் வாங்குறது வரைக்கும் நமக்கு மேக்ஸ் எவ்வளவு முக்கியமானது, அதுல வந்து நம்ம என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது, இது எல்லாமே வந்து நம்ம பார்க்குறோம், தெரிஞ்சுக்கிறோம், செய்யறோம் நம்ம லைஃப்ல. ஸோ இனிமேலாவது நம்மளோட நட்டக்கணக்கு நாராயணன் மாதிரி இல்லாம நீங்களாவது வந்து எங்கேயும் ஏமாறாம கரெக்டா என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, அதாவது கணக்கு வந்து எப்படி போடணும், ஒரு 10 பொருள் வாங்கும்போது அந்த 10 பொருளுக்கான விலை வந்து எவ்வளோ, ஒவ்வொரு பொருளுக்குமான விலை எவ்வளோ, அதெல்லாம் போட்டு கூட்டி நீங்க வந்து எவ்வளோ பணம் கொடுக்குறீங்க, எவ்வளோ பணம் திரும்ப வாங்குறீங்க, இது எல்லாத்துலயும் கான்சென்ட்ரேட் பண்ணி கரெக்டா இது பண்ணீங்க அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா ஏமாற மாட்டீங்க. கணிதத்தோட முக்கியத்துவம் வந்து நம்ம ஒவ்வொரு தடவையும் சொல்லிட்டே இருக்கோம். நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம அதை படிச்சுட்டும் இருக்கோம், பார்த்துட்டும் இருக்கோம். கணிதத்தை வந்து யுனிவர்சல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கணிதத்தை வந்து யூனிவர்சல் லாங்குவேஜ், அதாவது உலகத்தில் இருக்கிற எல்லா மொழிகளும் வந்துட்டு உலகத்தில் இருக்கிற மற்ற மொழிகள் மாதிரி கணிதமும் ஒரு மொழி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட முன்னோர்கள் மட்டும் இல்லாமல் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. பிகாஸ் மற்ற ஒவ்வொரு லாங்குவேஜும் ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து மாறும். ஆனால் கணிதம் மட்டும் 1 கூட்டல் 1 அப்படின்னா எல்லா இடத்துலையும் வந்து அது 2 தான், 1 கூட்டல் 1 2, இதுதான் வந்து எல்லா இடத்துலையும் ஜென்ரலாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ யூனிவர்சல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கணிதத்தை சொல்லலாம். நம்ம எந்த லாங்குவேஜ் கற்றுக்கிறோமோ
கத்துக்கலையோ, கணிதத்தை வந்து கத்துக்காம இருந்தோம் அப்படின்னா வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நம்ம இழக்க வேண்டியது வரும். நிறைய விஷயங்களை வந்து நம்ம கண்டிப்பா கஷ்டப்பட வேண்டியது வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கணிதத்தோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கோங்க. அந்த கணிதத்தை நம்மளோட வாழ்க்கையில எப்படி அப்ளை பண்றது இது எல்லாமே புரிஞ்சுட்டு நீங்க செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கை வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எந்த இடத்துலயும் நீங்க ஏமாற மாட்டீங்க. நம்மளோட நட்டக்கணக்கு நாராயணன் மாதிரி நீங்க முட்டாள்தனமா எங்கேயும் நடந்துக்க மாட்டீங்க அப்படிங்கறது வந்து நாங்க இங்க ஆழமா பதிவு செய்யற ஒரு விஷயம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடத்துலயும் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச கணிதத்தை எப்படி அப்ளை பண்றதுன்னு கத்துக்கோங்க. இன்னைக்கு நாங்க சொன்ன இன்ஃபர்மேஷன், அதாவது நீங்க வந்து நட்டக்கணக்கு நாராயணன் அவர்களோட கதையை வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. அவர் வந்து அவரோட லைஃப்ல என்னென்ன தப்பு செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. அந்த தப்புலாம் நீங்க உங்களோட வாழ்க்கையில செய்யாம முடிஞ்ச அளவுக்கு யார்கிட்டயும் ஏமாறாம நீங்க இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நாங்க கொடுக்குறோம். நன்றி. ரத்தினவாணி சமுதாய வானொலி வழங்கும் காற்றில் மிதந்து வரும் கணிதம்.